இன்றைக்கு தம்பிகள் வரும்போது சொன்னார்கள், ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுத்த சர்வேயில் தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சர்வே சொல்லுவார்கள். நாங்க தனியா நின்று ஓட்டு வாங்காமல் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு எங்கள் பக்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அங்கீகரித்திருக்கிறார்கள். நாங்களா சொல்ல மாட்டோம், நாங்க தான் அடுத்த முதலமைச்சர். காலம் சொல்லும், மக்கள் சொல்வார்கள். இந்த தகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். எங்களை வெறும் சாதியவாதிகளாக முத்திரை குத்தி ஓரங்கட்ட பார்த்தார்கள், ஒதுக்க பார்த்தார்கள். அதனால்தான் நான் மேடைகளை முழங்கினேன். எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் நாங்களே என்பதை தீர்மானிப்போம். திருமாவளவனா ஒரு தலித் தலைவர் விவரமா உட்காருப்பா, கடைசியா போடு, பின்வரிசையில போடு. நீ பின்வரிசையில் உட்கார்ந்தாலும் போக்கஸ் பாயிண்ட், போக்கல் பாயிண்ட் விடுதலை சிறுத்தைகள் தான். நீ ஒரு ஓரமாக உட்கார வைத்தாலும் கேமராவின் போக்கல் பாயிண்ட், மையம் என்பது விடுதலை சிறுத்தைகள் தான். இதை நான் கர்வத்தோடு சொல்லவில்லை, மக்களின் நல்லாதரவோடு சொல்லுகிறேன், மக்களின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஏனென்றால் எங்களுக்கு தற்காலிக ஆதாயங்களில் ஒருபோதும் ஈடுபாடு கிடையாது. இந்த நாட்டு மக்களின் நலன்கள் முக்கியம். சனாதன சக்திகள் தமிழ் மண்ணில் வேறொன்று ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்.